இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்க உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கின்றார். ஒருபோதும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கூடிய விஷயம் தான். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? என்ன பிரதர், எப்பவும் போல தான். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தேன் பிரதர், என் மனசே சரியில்லை, எதையோ தொலைச்சா மாதிரி, எதையோ பறி கொடுத்தா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பிரதர், எனக்குள்ளே என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என் நம்மள கூட சொல்லியிருப்போம், நேற்று எப்படி திரும்ப இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு நேற்று நாள், ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி இல்லையே. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இப்படி இருந்துச்சு, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, நாளை மறுநாள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குறோமா இல்லையா? நிச்சயமாய் எல்லா நாளுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்காது வாழ்க்கையில், யோசிக்க முடியாது. எல்லா நாளுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யோசனை எப்படி வரும்? ஓ இப்படி தானே இருக்கும், அதே மாதிரி நம்ம இருக்கலாம்டா, அந்த மைண்ட் தாட் தான் இருக்குமே தவிர நாளைக்கு என்ன நடக்க போது நம்ம யோசிக்கிறோம்ல. ஸோ யோசிக்க வைக்கிற விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க. யோசிங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். எந்த ஒரு தடம் வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்ம தடையெல்லாம் அகற்ற போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. பிரதர், என் வாழ்க்கையில் நான் நிறைய பேர் நல்லது பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், சொல்ல முடியாத அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே நான் நல்லது நினச்சிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலையே. எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. ஏன் நடக்கலை? யோசிச்சோமா இல்லையா? நம்ம மற்றவங்க நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகுங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணுறோம், மனசார பண்ணுறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும், நடக்கும், கொஞ்சம் தாமதமாகும். நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்க ஷேர் பண்ணுறோம், மனசார கொடுக்குறோம்ல, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கொடுங்க, நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். நீங்கள் மற்றவர்கள் மேல் கரிசனை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் சேவை செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு நியாயமான ஒரு விஷயத்தை செய்வார், உங்களுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் வாழ்க்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்போ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம தயாராக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனை நம்ம கிட்ட வராதுங்க. பிரச்சனையை பார்த்து ஓடும், ஐயோ இவங்ககிட்ட போகணுமா, வரடா சாமின்னு சொல்லி எல்லா விஷயமும் பறந்து போயிடுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சுற்றி நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். நம்ம தானே பண்ணுறோம், தேடுறதே இல்லைல்ல. என் மனநில சரியில்லை பிரதர், எப்படி சந்தோஷமாக இருக்க சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாள் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கும் போது நல்லா இருக்குது பிரதர். இன்றைய நாள் இப்படி போச்சு, ஓகே நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க பற்றி, நாளைக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கண்ணை மூடி தூங்குகிறோம், காலைல கண் விழிப்போமா, அதுவே கெஸ் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை கண்டிப்பாக மாற்ற போகின்றார். உங்களுக்கு நீதியான ஒரு பலனை கொடுக்க போகின்றாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க போகின்றார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கவலைப்படாதீங்க. இந்த ஒரு விஷயந்தான், நிச்சயமாகவே உங்களுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே கவலைப்படாதிருங்கள், அவருடைய வெளிச்சம் இன்றைக்கு உங்கள் மேல் உதயமாக போகின்றது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், எதுவுமே நடக்கலை, யாருமே உதவி பண்ணல, சொந்த பந்தங்கள் கைவிட்டுட்டாங்க, நண்பர்கள் யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தனிமை தாங்க இன்றைக்கி நிறைய விஷயத்தை நம்மளை கற்றுக் கொடுத்துருக்கு. நம்முடைய திறமைகள் வெளிவரதுக்கான காரணம், நம்ம யாருன்றது தெரிஞ்சதுக்கான ஒரு காரணம் தனிமை. யோசிப்போம், தனிமையில் இருக்கும்போது நம்ம கூட இருந்த உறவுகள் இப்போ இல்லை, நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லை. ஏன், என்ன ஆச்சு? இருக்கும்போது இருக்காங்க, இல்லாத போது போயிடுறாங்கல்ல. ஸோ நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ண முடியலல்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை முழு மனசோட நம்புங்க. அவர் நம்ம கூட இருந்துட்டா போதுங்க, யாருமே தேவையில்லை. அம்மாவா இல்லையா? முழு மனசோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்தி கொண்டு போகின்றார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 நிமிஷம் ஜெபம், ரொம்ப நேரம் பண்ணோம்லாம் கிடையாதுங்க. எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து, ஆண்டவரே நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாறிட்டுருக்கேன், நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், வேறு யார்கிட்ட நான் கேட்கல அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்கள். யார் மூலியமாகச்சும் உதவிகள் தானாக வருங்க. அப்புறம் நீங்கள் சாட்சி சொல்வீங்க, பிரதர் நான் நினச்சிப்பாங்களே வாழ்க்கை இன்றைக்கி மாறி இருக்கு அப்படின்னா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரை மட்டுமே அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற சிலர் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாங்க, எல்லாருக்காக ஜெபிக்கலாங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்ஸப்பா, உம்முடைய கற்பனைகளின்படி நடந்து சிறுமையானவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் உதவுகின்றதும் பிறர் விசாரிக்கின்றதுமான சதையுள்ள இருதயத்தை எங்களுக்குள் வைத்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன். எஸ்ஸப்பா, நாங்கள் அனுபவித்த பாடுகளையும் ஆசீர்வாதமும் நியாயமும் எங்கள் வாழ்வில் விளங்கினபடி காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் என்று நம்புகிறேன். எஸ்ஸப்பா, உம்முடைய நம்பிக்கையினால் நாங்கள் ஆறுதல் அடைகின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை சந்தித்தரல வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் வெளிச்சம் விடியலாய் மாற வேண்டும் என்று கேட்கிறேன். எஸ்ஸப்பா, உம்முடைய நியாயமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மென்மையாக வளர வேண்டும் என்று செபிக்கிறேன். எஸ்ஸப்பா, உம்முடைய சமாதானத்தை அனுபவித்து மகிழ கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை. எஸ்ஸப்பா, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா செபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, எங்கள் கண்ணீரை தொடங்க ராஜா. எங்கள் கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா. உயர்ந்த இடத்துக்கு போனாண்டவரே, வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறான். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறான். நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூட காரியம் ஒன்றுமில்லை. எஸ்ஸப்பா, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.